இனிய உறவுகளுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கிறிஸ்தவ மக்களோட ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள், நம்ம கிறிஸ்தவங்க கட்டாயம் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதை எதை பத்தி சொல்லனா, நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு விசிட் பண்ணதும் அங்க நடந்த நிறைய நிகழ்வுகள் அப்படின்னா, இஸ்ரேல் நாடு அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சென்டிமெண்டான நகரம். நம்ம பைபிள்ல அதிக சம்பவங்கள், இயேசு சுவாமி பிறந்த இடம், நிறைய அவர் அற்புதங்கள் செய்த இடம், இந்த இஸ்ரேல் நாட்டை நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் கலிலேயா, யோர்தான் நதி, பெத்லகேம், கெத்செமனே தோட்டம், சமாரியா, நாசரேத்து, இந்த மாதிரி நிறைய இடங்கள் நம்ம உணர்வுபூர்வமாக நமக்கு ஒரு நெருக்கமான ஒரு இடங்கள். இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு நம்மளுடைய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் போயிருக்கிறாரு. போனது மட்டுமல்ல, இதுவரைக்கும் எந்த இந்திய பிரதமரும் செய்யாத ஒரு சில விஷயங்கள், நடக்காத விஷயங்கள் இஸ்ரேல் நாட்டுல நம்ம இந்திய பிரதமர் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அதுல முக்கியமான சில சுவாரஸ்யங்கள் நம்ம தெரிஞ்சாகணும். இதுவரையிலும் இந்திய வரலாறு ஒரு இந்திய பிரதமர் இஸ்ரேல் நாட்டின் பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய ஒரு உரிமை கிடைத்ததுல, இஸ்ரேல் பார்லிமெண்ட்ல நமது பிரதமர் மோடி அவர்கள் கம்பீரமாக உரையாற்றினார். முதன்முறையாக ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு இந்த ஒரு அதிகாரத்தை அவங்க ரொம்ப சந்தோஷமா கொடுத்திருக்காங்க. இரண்டாவது விஷயம், ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசும்போது இந்த அளவுக்கு சும்மா எந்திரிச்சு அத்தனை மக்கள், அங்க இருக்கிற எம்பிக்கள், சபாநாயகர், இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் இவங்க ரொம்ப சந்தோஷத்தோட எந்திரிச்சு நின்று திரும்ப திரும்ப கை தட்டிக்கிட்டே இருந்தது. தொடர்ந்து நின்று கொண்டே அவரை பேச விடாம கை தட்டிக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது நம்மளுடைய இந்திய பிரதமரை வரவேற்பதற்காக சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்துட்டு இஸ்ரேல் பிரதமர் அவருடைய மனைவியும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் வரவேற்ற விதம், பார்லிமெண்ட்ல உரை நிகழ்த்தின பின்னாலே இந்தியர்களுக்கான ஒரு சந்திப்பு, அதாவது இஸ்ரேல் இருக்கக்கூடிய இந்தியர்களை நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சிருக்காங்க. அப்ப இந்தியர்கள் எல்லாருமே அவருக்காக நிறைய அவரோட பேசினது, நம்மளுடைய பாரம்பரிய நடனங்களை ஆடினது, இந்திய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் நிறைய ஒரு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி காமிச்சது மோடிஜியை நெகிழ வைத்த நிறைய தருணங்கள் இருந்தது. அதுல ஒரு பெண்மணி இஸ்ரேல் நாட்டுக்குள்ள என்னுடைய நாடு இந்தியா, மே ஹமாரா இந்தியா, ஹமாரா இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி பாடினது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேல எந்திரிச்சு நின்னுட்டே அந்த பெண் பாடினதை ரொம்ப உணர்ச்சி பெருக்கோட பார்த்ததுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல பார்லிமெண்ட் பேஜ்ல நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது எல்லாரும் ஆடாம அசையாம கேட்டோம். அதுல பிரதமர் கம்பீரமாக உரை நிகழ்த்தும் போது, அப்பாவி பொதுமக்களை கொல்லக்கூடிய தீவிரவாதத்தை ஒருபோதும் நம்ம அனுமதிக்க கூடாது, இந்தியா ஒருபோதும் திட்டவட்டமாக அனுமதிக்காது அப்படின்னு பேசும்போது திரும்பவும் எந்திரிச்சு சந்தோஷமாக கைத்தட்டிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஆரவாரமான வரவேற்பு, சிவப்பு கம்பள வரவேற்பு, இந்த மாதிரி நம்மளுடைய பாடல்களை பாடினது இப்படிலாம் இருக்கும். இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நம்மளுடைய இந்திய பிரதமருக்கு இஸ்ரேலின் மிக உயரிய விருதான நெசட் மெடல் அப்படிங்கிற அந்த உயரிய விருதை அளித்தாங்க. இந்த விருது எதற்காகனா, அவருடைய தனி மனித ஆளுமைக்கும் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய மிக அற்புதமான உறவுகள், இதெல்லாம் நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய இஸ்ரேலுடைய மிக இக்கட்டான நேரத்துல எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு, இதெல்லாம் அவங்க மனசுல நினைச்சிட்டு இந்த நெசட் மெடல் அப்படிங்கிற இந்த உயரிய விருதை நம்மளுடைய பிரதமருக்கு வழங்கும் போது திரும்பவும் எல்லாரும் எந்திரிச்சு ஆரவாரமாக வரவேற்றார்கள். இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த நாட்டுக்கு, மற்ற நாடுகளுக்கு நம்மளுடைய இந்திய பிரதமர்கள் போனாலுமே நம்மளுடைய பாரம்பரிய உடையை மறந்துட்டு இங்கிலீஷ்கார நாட்டுமே ஒரு கோட்டு சூட்டு போறது நம்மளுடைய காலகாலமாக நம்மளுடைய பிரதமர்கள் பண்ணிட்டு வராங்க. இதற்கு முன்பாக பிரதமர் மோடி அவர்களுக்கு முன்பாக இருந்த பிரதமர்லாம் ஒரு அமெரிக்கா, சீனா, லண்டன், பிரிட்டன், ஆஸ்திரேலியா எங்க போனாலும் அவர்களை போல கோட் சூட் போட்டுக்கிறது. ஆனா நம்மளுடைய பாரத பிரதமர் எப்பேற்பட்ட நாடுகளுக்கு போனாலும் நான் கோட் சூட் போட மாட்டேன், இந்திய உடை தான் அணிவேன்னு சொல்லி போவார். இதுல என்ன சுவாரஸ்யம்னா, இஸ்ரேல் நாட்டு பிரதமர் அவர் இந்திய உடை அணிந்து வந்தார். இதை பார்த்துட்டு மோடி அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஓ இந்தியன் ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு. நம்மளுடைய நாட்டு உடைய மற்ற பிரதமர்கள் போட்டு வரவேற்கிறது ஒரு இதுவரைக்கும் யாருமே எந்த நாட்டு பிரதமர் பண்ணதில்லை. நம்ம தான் அவங்கள மாதிரி மாறிட்டு இருந்தோம். ஆனா இந்தியாவின் தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, அவர்கள் நம்மளுடைய உடையை அணிந்து வரவேற்றது அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேல் பார்லிமெண்ட் உரை நிகழ்த்தும் போது அடிக்கடி எந்திரிச்சு நிக்கிறதோட மோடி 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 மோடின்னு சொல்லிட்டு விடாம கத்தி, விடாமல் அவர்கள் சத்தம் போட்டு, கோஷம் போட்டு நம்மளுடைய பிரதமரை ஒரு வெட்கப்பட வைக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு அதி உற்சாகத்தை அவர்கள் தெரிவிச்சது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நெத்தானியா அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களை பற்றி சொல்லும்போது, நான் பிரதமர் மோடி அவர்களை பார்த்தேன், அவரை சந்தித்தேன், ஒரு முக்கியமான விஷயம் அவர் என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டது, அது ஒரு ஸ்பெஷலானது, எங்களுடைய நட்புக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. அந்த கட்டி பிடிக்கிற ஒரு அணைப்புல ஒரு நல்ல நட்பு இருக்கும், ஒரு நிஜமான ஒரு தன்மை இருந்தது. அது என்னன்னு அழைக்கப்படுதுன்னா, அது மோடி ஹக், அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் அதை மோடி ஹக்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னோன்னே மோடி அவர்கள் திரும்ப
திரும்ப வந்து ஒரு முறை எல்லாரும் எந்திரிச்சு திரும்பவும் கைத்தட்டி ஆற வரைக்கும் திரும்ப மோடி அவர்கள் வந்து ஒரு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி அதை வந்து ஒரு தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டதும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவர்கள் பார்லிமெண்ட்ல அவர்கள் நாட்டு சபாநாயகர் வந்து பேசும்போது வெல்கம் டு ஜெருசலேம், வெல்கம் டு இஸ்ரேல்ங்கிறத திரும்ப திரும்ப சொன்னாங்க. நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து எங்க தங்கினார் இஸ்ரேல் தான் ஜெருசலேம் மாநகரத்துல தான் தங்கினாங்க. அங்க வந்து நம்மளுடைய ஓல்டு ஒரு பழமையான பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு பழமையான நகரம் ஜெருசலேம். ஸோ இன்னைக்கும் நம்ம வந்து எருசலேம் நகரத்தை பற்றி நிறைய பாடல்கள் வந்து கிறிஸ்தவர்கள் பாடுறோம். கிறிஸ்தவர்கள் வந்து யாரானும் ஒரு வீட்டுல வந்து ஒரு இறப்பு நடந்தா நம்ம வந்து முக்கியமா பாடுறது வந்து இந்த எருசலேம் குறித்த ஒரு பாட்டு தான். உங்க எல்லாருக்கும் தெரியாதுல, எருசலேம் என் ஆலயம் ஆசீத்த வீடதே, நான் அதை கண்டு பாக்கியம் அடைய வேண்டுமேனு. அது ரொம்ப ஒரு எமோஷனலான பாட்டு. அது இந்த பாட்டை பாடும்போது ஒரு சாவு வீட்டில் வந்து இந்த பாட்டை வந்து பாட ஆரம்பிச்சிட்டா ஒட்டுமொத்த மக்களும் அழுகிறது. ஒரு நிமிஷம் அழுகவே அழுகாத மக்கள் வந்து இந்த பாட்டுக்கு வந்து அழுக ஆரம்பிப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சென்டிமெண்டான பாட்டு. அந்த ஒரு அருமையான நம்ம கிறிஸ்தவர்களுடைய உணர்வில் ஒன்று போன அந்த எருசலேம் மாநகரத்துல தான் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து தங்க வைக்கப்பட்டார். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யா பேசும்போது உலகிலேயே மிகச்சிறந்த பிரதமர் மோடி அவர்கள் தான், எங்களுடைய நண்பர் அவர், எங்களுடைய சகோதரன் சொல்லி அத்தனை வார்த்தைகளால் அவர்களை வந்து கொண்டாடினாங்க. மற்றபடி இந்த இரு நாட்டு பிரதம மந்திரிகளும் பேசினாங்க, நட்புறவை வளர்த்தாங்க, தீவிரவாதத்தை உலகம் முழுக்க வேறறுப்பதில் நம்ம கூட இருக்கணுங்கிறத உறுதி பூண்டாங்க. அது போக முக்கியமான நிறைய விஷயங்கள், என்னென்ன விஷயங்களை பத்தி அவர்கள் ரெண்டு பேரும் பேசினாங்க அப்படின்னும் அறிவியல், தொழில்நுட்பம், விவசாயம், நீர் மேலாண்மை, ராணுவம், பாதுகாப்பு, வணிகம், முதலீடு, மற்றபடி இரு நாட்டு மக்களுடைய நல் உறவு, இதை எல்லாத்த பத்தி அவங்க ரெண்டு பேர் பேசியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட நம்ம பிரதமர் மோடி அவர்களை வந்து வழி அனுப்பியிருக்கிறாங்க. அதுல வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவர்கள்ட்ட வந்து நிறைய விஷயங்களை பேசினாலும் அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை முதல்ல சொன்னார். என்னன்னா, நான் இங்க எப்படி வந்திருக்கிறேன்னா 140 கோடி இந்திய மக்களின் வாழ்த்துக்களை, மரியாதையை, அன்பை சுமந்து உங்ககிட்ட கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே எல்லாரும் எந்திரிச்சு திரும்பவும் வந்து கைத்தட்டினாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் நாடு உலகத்தின் மிக சின்ன நாட்டுல ஒரு நாடு, நாலா பக்கமும் இருந்து துன்பங்கள், துயரங்கள். ஒரு இருண்ட நாள்ல வந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் நாட்டுல இருக்கிற நிறைய பேர் இழுத்துட்டு போய் நிறைய பெண்களை கொடுமையாக கதற கற்பழித்து, ஒரு பெண் மேல நிறைய ஆண்கள் வன்புணர்வு செய்து 2 கால் எலும்புகளையும் உடைத்து அதன் பின்னால் அவளுடைய தலையில சுட்டு கொண்டு அந்த மனிதர்களை, இஸ்ரேலியர்களை வந்து தரதரன்னு சொல்லி ஹமாஸ் நகரத்துக்கு இழுத்துச்சுன்னு கொடுமைப்படுத்தி அவர்களை கொலை செய்துன்னு அவர்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு நடந்த கொடுமைங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நான் காட்டினா உடனே வந்து எனக்கு வந்து டிவி சேனலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இவ்வளவு கொடுமையான காட்சிகளை நீங்க ஒளிபரப்புனீங்க. அந்த அளவுக்கு இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கு நடந்தது. அந்த சின்ன நாட்டுல இருக்கிற மக்கள் வந்து ஒரு நிம்மதியா இருக்க முடியாம எல்லாம் சிறியவர்ல இருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாம் கன் லைசன்ஸ் வாங்கிட்டு எங்க போனாலும் கன்னை வந்து தோல்ல சுமந்துட்டு போற அளவுக்கு, ஒரு பேங்கை நம்ம சுமக்கிற மாதிரி அந்த நாட்டு மக்கள் வந்து கன்னை சுமந்துட்டு போறாங்க. இவ்வளவு பெரிய நெருக்கடியில் ஒரு ஆண்டவருடைய நகரம், இறைவனுடைய நகரம் மாறப்பட்ட போது இந்த இஸ்ரேல் நகரம் வந்து எத்தனையோ தடவை இஸ்லாமிய தீவிரவாதிகளால பாதிக்கப்பட்டப்போ, நிறைய பெரிய வல்லரசு நாடுகள் வாயை மூடிட்டு இருந்தப்போ இந்திய பிரதம மந்திரி மோடி அவர்கள் வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு எப்போதும் என்னுடைய சப்போர்ட் உண்டுன்னு சொல்லி அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்தது, நிறைய விஷயத்துல சப்போர்ட் பண்ணது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து. அது போக தனிப்பட்ட முறையில் இஸ்ரேல் பிரதமரும் நம்முடைய இந்திய பிரதமரும் நெருங்கிய நண்பர்கள். அவங்க வரும்போதே வந்து ஒரு சொல்லும்போது, நான் வந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யா சொல்லும்போது இந்திய நாட்டின் பிரதமர் வரான்னு சொல்லி என்னுடைய நண்பர் வராரு இஸ்ரேல் நாட்டுக்கு சொல்லி, அந்த அளவுக்கு அவர்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அருமையான நட்புணர்வு. இஸ்ரேல் நாட்டு பிரதமரின் அபிஷியல் வெப் பேஜஸ் ஒன்னொன்னுலயுமே அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல வந்து நம்மளுடைய இந்திய பிரதமரின் விசிட் வந்து அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு. நம்ம இந்திய மக்கள் எல்லாரும் போய் அங்க கமெண்ட் பண்ணி நாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றோம் சொல்லி அவர்களுடைய வாழ்த்துக்களால இஸ்ரேலை திக்குமுக்காட வைத்திருக்கிறோம் இந்தியர்களுடைய அன்பால. இந்த ஒரு சந்திப்பை குறித்து நான் ஏன் இப்ப பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா, கிறிஸ்தவ மக்கள் மத்தியில எப்பவுமே வந்து நம்மளுடைய கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர் மோடி, கிறிஸ்தவத்துக்கு சிறுபான்மையினருக்கு எதிரானவர் மோடின்னு சொல்லி திமுகவின் ஊடகங்கள் பொய் பொய்யா நம்மளுடைய பிரதமர் மோடியை வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை சொகுசாக வாழ்ந்தவர், பங்களால வாழ்ந்தவர், ஊழல் ஆட்சியே காமராஜர் மூலமா தான் வந்தது அப்படின்னு சோழிக்குள் வாழும் சோசியலிஸ்ட் அப்படிதான் சொல்லி முரசொலியில வந்து பொய்யாக விளம்பரம் பண்ணி அவரை எப்படி கருணாநிதி அவர்கள் வந்து தோற்கடித்தாரோ, எப்படி நம்மளுடைய விஜயகாந்த் அவர்களை வந்து குடிகாரன், ஒளருவாயன், மென்டல் என்று பலவிதமாக டார்கெட் பண்ணி அவருடைய ஒரே ஒரு கடைசியாக இருந்த ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபத்தை சல்லியாக உடைச்சாங்களோ, அந்த மாதிரி நம்ம பிரதமர் மோடி அவர்களை பத்தி அவ்வளோ பொய் பிரச்சாரம், அதை திணிக்கிறாரு, இந்திய திணிக்கிறாரு, அப்படி பண்ணாரு, எல்லாம் போய் உலக அரங்கில் நம்மளுடைய பிரதமர் வந்து இந்தியாவை வந்து எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காரு.
அதனால கிறிஸ்தவ மக்கள் இந்த தொடர் பொய் பிரச்சாரத்தை புறக்கணித்துட்டு எந்த அளவுக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் நம்ம கிறிஸ்தவத்துக்கும் நம்மளுடைய பைபிளில் சொல்லப்பட்ட கிறிஸ்தவர்களின் புனித நகரமான இஸ்ரேல் நாட்டுக்கும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்காரு, உலக நாடுகள் அதை எந்த அளவுக்கு அங்கீகரிச்சிருக்காங்கன்னு இனியாவது புரிஞ்சுக்கணும். இது நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி. இஸ்ரேல் நாட்டின் சமாதானத்துக்கும் இந்திய இஸ்ரேல் உறவுக்கும் நம்ம எல்லாரும் தொடர்ந்து ப்ரே பண்ணிக்கணும். இது நம்ம கிறிஸ்தவ மக்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நற்செய்தி. நன்றி, வணக்கம்.